இங்கெல்லாம் நிக்க கூடாது, போ 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 போ. என்னடா பொழப்பு இது, கருமம். இவனுங்கிட்ட குப்பை கூட்டுறதே வேலையா போச்சு. ஒரு பீடி கூட குடிக்க முடியலப்பா. இந்த கதவு எப்படி திறந்திருக்கு? ஹலோ சார், சார் ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி பேசுறேங்க சார். இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க சார். லாக்அப் நம்பர் 402 4 சைக்கோ பேஷண்ட் தப்பிச்சு போயிட்டாங்க சார். யோ, என்னையா சொல்ற? அவன் தப்பிச்சு போற வரைக்கும் நீ என்ன புரியுல இருந்த? இது எங்க போய் எவ்வளவு பெரிய பிரச்சனை முடியும் தெரியுமா? சார் அதெல்லாம் யோசிக்க டைம் இல்லைங்க சார். அவங்க எங்க போனாங்க, எத்தனை பேரை கொல்றாங்கன்னு தெரியலைங்க சார். இதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். லாக்அப் நம்பர் 405 ஓபன் பண்ணி விடு சார். லாக்அப் நம்பர் 405 ஓபன் பண்ணி விடு சார். 405 ஓபன் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க சார். தப்பிச்சு போன 4 பேரை விட பெரிய சைக்கோ சார் இவரு. இந்த கேஸ் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணதே இவர் தான். இவரால மட்டும்தான் இவங்க எங்க போயிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல முடியும் சார். இருந்தாலும் ஐயோ, நான் சொல்றேன் செய்யா. இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. இதனால என்ன பிரச்சனை ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க சார். வண்டி வேற ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ சத்யா, நான் ஜான் பேசுகிறேன். சார் 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 சொல்லுங்க சார். நான் ஹேண்டில் பண்ணுற கேஸை இப்போ யார் ஹேண்டில் பண்ணுறது? சார், இதுக்கு முன்னாடி வெற்றிங்க ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் ஒருத்தர் முன்னாடி இறந்துட்டாரு. இப்போ அந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியலைங்க சார். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பிஎன்சி நகர் நினைக்கிறேங்க சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகேங்க சார். மீரா, கொஞ்சம் சாப்பிடுமா? போ, நான் அப்பா வந்தோடனே சாப்பிட்றேன். நீ குட் கேர்ள் இல்லை? அப்பாலாம் வரமாட்டாங்கம்மா. அம்மா பேச்சை கேட்டு சாப்பிட்டு தூங்குவியா? எனக்கு வேணாம். மீரா, ஹலோ 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 மேடம் மேடம். ஆயிடுச்சு. என்ன பெல் அடிச்சுட்டே இருக்கு? யாரு? உங்களை தான் சார் கேட்குறேன். நீங்கள் யாரு? மேடம், நாங்கள் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸு. வெற்றி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டோம். அதான் பார்த்து விசாரிச்சு போகலான்னு வந்தோம். ஆமாம் சார், இருங்க ஓப்பன் பண்ணுறேன். மேடம், டோர் ஓப்பன் பண்ணாதீங்க மேடம். மேடம் மீரா,
மீரா டேய் நீங்களாம் யாரு? உங்களை தான்டா. எங்கடா போறீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? இப்போ தானே வந்திருக்கோம், வெயிட் பண்ணி சொல்லுவோம். உட்காரு. வீடு ஃபுல்லாக தேடியாச்சு, இல்லை. உன் புருஷன் ஏதோ பென்ட்ரைவ் பற்றி சொன்னானா? பென்ட்ரைவா? எந்த பென்ட்ரைவ்? இங்கே பாரு, நீயா பென்ட்ரைவ் கொடுத்துரு, இல்லைன்னா நான் உங்களை கொல்ல மாட்டோமா? சேச்சா கொடூரமாக கொல்ல மாட்டோம், சித்திரவதை அனுபவிச்சு சாவ. நீங்க எந்த பென்ட்ரைவ் பத்தி பேசுறீங்க எனக்கு சுத்தமா தெரியல. இல்லாத ஒன்றை எப்படி தர முடியும்? மைக்கேல், அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா அம்மா என்னடா ஒரு அடிக்கே கேர் ஆயிட்டா? ஆ ஸோ அது ஏன் முன்னாடி செட் ஆகலை. முடிச்சுட்றா. இந்த கரண்ட் வேற நேரக்கட்ட நேரத்தில் போய்கிட்டு. ஆ உன் ஒய்ஃபும் குழந்தை இறந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா ரொம்ப ஓவரா அடிச்சிட்டல. வேணாம், அந்த வேலையை பார்ப்போம். எங்கடா வா? புடிங்கடா.
Happy birthday to you. May God watch you. Happy birthday to you. ஏறா போட்டா அப்பன்றா முதல்ல ஜான் மண்டா. பாட்டில் எங்கடா அவங்க? சார்லஸ் நில்லு, நம்ம ரெண்டு பத்தியும் பிரிக்க பார்க்கறான். ஒட்டுக்காவே இருப்போம். கையில ராட் எடுத்து ரெடியாவை. ஜான், மைக்கேல், மைக்கேல் என்னாச்சு? மைக்கேல், 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 மைக்கேல் என்னாச்சு? மைக்கேல், மைக்கேல், ஜான், ஜான், நேருக்கு நேரா நிக்க முடியலையாடா உன்னால? நீயா நானா மோதி பார்த்தல? வாடா ரெடி. என் ஒய்ஃபை கொல்லும்போது என் கண்ணு முன்னாடி 4 பேர் இருந்தீங்க. அந்த 4 பேர் நீங்க. ஆனால் அப்போது என் தலை மேலே ஒருத்தன் அழுத்திட்டு இருந்தான். அவன் யாரு? அவன் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஜான் வேணாம். ஜான் என்னாச்சு? செத்துட்டான். எப்படி ஜான்? நீங்க யாரு? இவங்க யாரு? இவங்களாம் எதுக்கு எங்களை கொல்ல வராங்க? எந்த பென்ட்ரைவ் பத்தி பேசுறாங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன கேட்டாங்க? பென்ட்ரைவ். இது ஒரு செக்யூரிட்டி கேம்ப் செயின். இது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான ஆஃபீஸருக்கு தருவாங்க. இந்த செயினில் இருக்கிற ஸ்டோன்ஸ்குள்ளே சிசிடிவி கேம் இருக்கும். இதில் இருக்கிற வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காக செயினில் இருக்கிற பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆயிரும். சைக்கோ கில்லர்ஸ். இந்த சைக்கோ கில்லர்ஸ் எல்லாருமே நைட் டைம் மட்டும் க்ரைம் பண்ணுறவங்க. மனிதர்களை கொன்று அவங்கக்கிட்ட இருக்கிற உறுப்புகளை திருடி மெடிக்கல் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இந்த மாதிரி 17 சைக்கோ கில்லர்ஸை நம்ம டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் க்ரைம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே 20 வயசு கீழே இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண க்ரைம் அவங்களுக்கே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸை நான் டீப்பாக ஹேண்டில் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, க்ரைம் பண்ணுற எல்லாருமே சைக்கோ கிடையாது, எல்லாருமே ட்ரக் அடிக்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ட்ரக்ஸ் வாங்குறாங்க. ஆனால் அதில் ட்ரக்ஸோடு சேர்ந்து பென்டோ பார்பிடல் டைமாக்சின்
பார்பிபியூட்டனால் அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷனல் ட்ரக்ஸும் இருக்குது. இந்த ட்ரக்னால் பாதிக்கப்படுற யங்ஸ்டர்ஸ் இது ஒரு க்ரைம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு லீட் இருக்கான். அவனை இந்த ட்ரக் அடிக்டர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது, ட்ரக் டீலர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது. அவனோட ஐடென்டிட்டி வெளியே தெரியாதனால அவன் இன்னும் அதிகமான யங்ஸ்டர்ஸை வச்சு ஈஸியாக க்ரைம் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணால் மற்றவங்க மட்டும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ட்ரக்கெல்லாம் பல வருஷம் முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. இதை தான் அவங்க இல்லீகலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு வீடியோ இருக்குது. ஹலோ, ஃபோனை ஜான் கிட்ட குடுறான். ஜான். ஜான், பென்ட்ரைவ்ல இருக்க எல்லா ப்ரூஃபையும் பார்த்துட்டீங்க போல இருக்கு. உன் ஒய்ஃபை கொல்லும் போதே உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் உன் கதையை ஆரம்பிச்சா என்ன ஜான் அர்த்தம்? ஏய், பொறுமை ஜான். இப்ப நீ என்ன பண்ற? இந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தர. உனக்காக எடுத்துகிட்டு வந்து தருவேன்னு நினச்சியா? எனக்காக தர மாட்டேன், ஆனா உன் பிள்ளைக்காக எடுத்துட்டு வந்து தருவல்ல. ஹரிஸ், ஹரிஸ், ஏய், நீ மட்டும் என் கையில் கிடைச்சா செத்தடா. அதுக்கு நான் முதல்ல யாருன்னு உனக்கு தெரியணும். அதுவே உனக்கு தெரியாது, வந்து கொல்ல போறாராமா. செபாஸ்டின், ராபர்ட் செபாஸ்டின், என் ஆருயிர் நண்பா. செபாஸ்டின்? இவ்வளவு கிளியரா பண்ண நீ மாட்டினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ வெற்றியை கொலை பண்ணும்போது உன் கையில் இருக்கிற சின்ன டேட்டூ இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை வச்சு உன்னை ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். அதுக்கு தானே இந்த பென்ட்ரைவுக்கு இவ்வளவு போராடுற செபாஸ்டின். ஆமாண்டா, இப்போதுக்கு என்னங்கிற? எல்லா கிரைமையும் பண்ணது நான் தான். உன் பொண்டாட்டிய துடிக்க துடிக்க கொண்டதும் நான் தான். இதுக்கு மேலையும் பண்ணுவேன். இங்க பார், உனக்கு உன் பையன் வேணும்னா பென்ட்ரைவ் எடுத்துட்டு வா. இல்ல நீதி நேர்மைன்னு ஏதோ கோமாளித்தனமா பண்ணிட்டு இருந்த உன் ஒய்ஃப் அனுபவிச்சதோட பல மடங்கு சித்திரவதை உன் புள்ள அனுபவிச்சு சாவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல பென்ட்ரைவை கொடுத்துட்டு பையனை காப்பாத்துங்க. பென்ட்ரைவ் தந்தாலும் பையனை கொல்லாம விட மாட்டான். இத்தனை நாளா அவன் யாருன்னு தெரியாது, அதனால ஈஸியாக க்ரைம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப அப்படி இல்லை. இதுக்கு மேலதான் அவன் ரொம்ப கொடூரமா யோசிப்பான். இந்நேரம் நம்ம 4 பேரை எப்படி கொள்ளணும்னு முடிவெடுத்திருப்போம்.